சந்தோஷம். பெண்கள் விடிய காலையில் அழகாக கோலம் போடுவதை நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அந்த கோலம் அழியக்கூடியது என்று தெரிந்தும் அந்த கோலத்தை ரசித்து போடுவார்கள். எத்தனை புள்ளி போட்டாலும் என்னென்ன மாதிரி கோலம் போட வேண்டியும் அந்த புள்ளிக்கும் அந்த கோலத்துக்கும் அழகு பார்த்து அதை ரசித்து கோலம் போட்டு மீண்டும் அது அழகூட்டி மெருகூட்டுவார்கள். அழிய போகின்ற கோலத்திற்கு ஏன் அந்த முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள்? அவங்க விரும்பிய அந்த விஷயம் சிறப்பாக இறக்க கொடுக்க வேண்டும் என்பதற்காக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்பார்கள். அதுபோல தான் நம் உடலும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இருக்கும் வரை ரசிக்க வேண்டும். அழிய போகின்ற உடல் தானே என்று கவனிக்காமல் இருந்தால் வாழ்க்கையில் கோலப்பொடி மாதிரி ஆயிடக்கூடாது என்பார்கள். இந்த உடலை ரசித்து வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஒரு அறிவியல் கூற்று உண்டு. அரிசி மாவில் தான் அரிசி மாவை அரைத்து கோல போடுவார்கள். ஏனென்றால் அதில் அழிந்தாலும் அதனால் அடுத்தவர்களுக்கு பயன்படும் என்றார்கள். அரிசி மாவு அழிந்தால் எறும்பு அதை சாப்பிட்டு அதனால் பயன்படுமா, அதனால தான் அரிசி மாவை கோல போட்டு அதை உபயோகம் செய்கிறார்களாம். ஆம் நண்பர்களே, சில நேரம் நம் உபயோகிக்கின்ற பொருள் அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும். அது எக்காரணம் கொண்டு அழியக்கூடிய பொருளாக இருந்தாலும் அது பயன்படக்கூடிய பொருளாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அரிசி மாவை அரைத்து கோலப்படுகிறார்கள். அது எறும்புக்கு உணவாக அமையுமாம். இதுதான் நம்ம முன்னோர்கள் நிறைய அறிவுரைகளை ஒரு சில செயல்கள் மூலம் சொல்லி கொடுத்து சென்றார்கள். அதை பயன்படுத்தி அது எதற்காக அதை செய்ய முயன்று செய்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். இப்பொழுதெல்லாம் பெண்கள் கோலம் என்பதை மறந்து விடுகிறார்கள். காரணம் காலையில் உள்ள இன்டர்நெட், அதாவது இந்த கலியுலகத்தில் இந்த விஞ்ஞான ரீதியாக நிறைய செயல்பாடுகள் வந்ததனால் அவருடைய உழைப்பை கூட அதில் செலுத்தாமல் காலையில் நம்முடைய தொலைபேசி அலைபேசி என்ற கூடிய மூழ்கி வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் அதோடு கழித்து கொண்டிருக்கின்றோம். நிறைய நேரங்கள் விடிய காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து செயல்பாட்டில் கூட நம்ம அந்த செயலை செய்தால் நம் வாழ்க்கையில் சிறப்பான உடல் சார்ந்த விஷயமும் அறிவு சார்ந்த விஷயமும் உதவும் தன்மை கொண்ட சமூக சார்ந்த விஷயமும் நிறைவாக கிடைக்கும் என்பதற்காக தான் பகிர்ந்து கொள்கின்றேன். சந்தோஷம்.